ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் ஃப்ரெண்ட்ஸ் டிபிடி. எண்ணெய் ஊத்திக்கலாம். வந்துட்டான். ஓய், வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாம் அவ்வளவுதான் வந்துருச்சுங்க. லோகம் ஸ்பைசியஸ் பட்டை லவங்கம் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாங்க. இருங்க அரிசி போடல, பாரம்பரியமான அரிசி. அவ்வளவுதான். நாட்டுல ஸ்பைசஸ் எண்ணெயில் போடலாம். அவ்வளவுதான். மாஸ்க் போட்டாரு. வெங்காயத்தை கொட்டியாச்சு. வெங்காயத்தை கொட்டியாச்சு. வாங்க நெக்ஸ்ட். அவ்வளவுதான். ஒரு நிமிஷத்துக்கு கிண்டிக்கலாம், கலாரிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான். கிண்டியாச்சு. எஸ் கம்மிங். நல்லா பொன்னிறமா அது பண்ணலாம். ஒரு டேஸ்ட் வருங்க. அதான் பிரியாணி டேஸ்ட். யாருக்கா பிரியாணி பிடிக்காது? நான் பிரியாணி நீங்க வீடியோ பாருங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனா இது வான்கோழி பிரியாணி. நம்ம செஃப் பயங்கரமா சமைப்பாருங்க, சொல்லவே தேவையில்ல. மசாலா போடுறாருங்க. நெக்ஸ்ட் கரம் மசாலாவா? என்ன மசாலா தெரியலங்க. கரம் மசாலா அப்படி இருக்கு வச்சுக்கோ. என்ன சிக்கன் மசாலாங்க. மசாலா கலருது. ஆனா ஏன் தெரியுமா? வான்கோழி மசாலா இல்ல, அதான் சிக்கன் மசாலா. அவ்வளவுதான். மிளகாத்தூள் போடுறாங்க. மிளகாத்தூள் கிளப்புதுங்க. அது அவ்வளவுதாங்க. செவப்பாயிருச்சுங்க. கோல்டு மிக்ஸ் பண்ண மாதிரி. கோல்டு. கேமராமேன் பார்த்து கேமரா போடுற பார்த்து. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கொட்டிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சுங்க. நம்மளே அரைச்சிட்டாங்க இஞ்சி போட்டு அழகா. அப்பதான் நல்லா அந்த நேச்சுரலான டேஸ்ட் வரும். அதாலதான் எதுவும் மார்க்கெட்ல வாங்க, நம்மளே அரைச்சதுதான். ஓகேவா? சப்போஸ் முடி கஷ்டமா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் மார்க்கெட்ல. முடியலன்னா கடையில இஞ்சி. இதுதான் டேஸ்ட். பிரியாணி டேஸ்ட் கரெக்டா அந்த வாய் பக்கம் வரும். ஓகே, அவ்வளவுதாங்க. போடுறாங்க புதினா தலை, கொத்தமல்லி போடுறாங்க. அவ்வளவுதான். நல்ல செவக்க அப்படியே தக்காளி. உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஊர்ல தக்காளி வேலைன்னு போடுங்க. எங்களுக்கு கம்மியா தான் இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நெய் ஊத்திட்டாங்கப்பா. கடைசியில ஊத்திக்கலாம். இருப்பா மேல ஊத்திடலாம். அவ்வளவுதான். அதான் தயிர் போடுறாங்க. தண்ணி கட்டி போல தயிர் கலர் இல்ல வெள்ளையனு கோஸ்ட் தயிரா. கோஸ்ட் கேன பார்த்தல பேய் பிசாசுன்னு தின்னும் போது எனக்கு பேய் கேன பார்த்தல. வல்ல பிசாசுன்னு வாங்கடா. வல்லியாண்டா சாப்பிடும் போது ஏன் பேசுற? அப்படி அமைதியா செய்யும் போது அவர்மா மாஸ்க் டிஸ்டர்ப் ஆயிருப்பா. அவர் பயந்து வேற செஞ்சிருப்பா. டேஸ்ட் கம்மியாயிரும். கேமராமேன் பார்த்து கேமரா கீழே போடுற பாரு. ஜூம் பண்ணுப்பா கேமரா கிட்ட போப்பா கேமராவை. அவ்வளவுதான். சால்ட் போட்டாங்க. சால்ட் உப்பு இல்ல சாப்பாடு குப்பை இல்லன்னு சொல்றாங்க. அதே மாதிரி உப்பு போடணும் எப்பவுமே. சாறு அப்படியே ஒரு மலை சாரல அப்படியே தெளிச்சு விடுறாருங்க. அவ்வளவுதாங்க மலை சாரல். லெமன் தாங்க வாசனை. அப்படியே ரெடியாக சோறு போடல ஒண்ணுமே போடல. அதுக்கு வாசனை வந்துச்சுப்பா. கை விடுற போற பார்த்து கை வந்து போயிருந்தீங்க. அவ்வளவுதாங்க. வான்கோழி கறி பிரிச்சுட்டாங்க. பேக்கெட் எவ்வளவு கறி போடுறாங்க. இப்ப வான்கோழி கறி வாஷ் பண்ணிட்டு போடலாம். கடையில் வாங்கினா வாஷ் பண்ணி போட்டு அவன் கரெக்டா மஞ்சள் தூள்லாம் போட்டு கரெக்டா ரெடியா நோட்டு வாஷ் பண்ணுவோம்டா. அதே நல்லா ஃபர்ஸ்ட் நீங்க நல்ல வடியா கொஞ்சம் வெட்டி வச்சிருங்க. அப்பதான் மசாலா கட்டினா நல்லா இறங்கும். சொல்றாங்க டேஸ்ட் வரும். காலப்பாங்க பெருசா அப்படியே என்ன சொல்றது? அப்படியே யாருக்கு அந்த லெக் பீஸ் ஆகும்போது தெரியலங்க. வான்கோழி சொல்லுவாங்க. தெரியலப்பா, வித்தியாசமா தான் இருக்குது. யாருக்கு அந்த லெக் பீஸ் அதுன்னு பாக்கலாமாப்பா? லெக் ஒரு பிடி பிடிக்கிறாங்க. 2 பீஸ் 2 கிலோ அரிசி 2 கிலோ. அவ்வளவுதான். அதனால அப்படியே அடிக்குதுங்க. ரொம்ப சூடுப்பா. கிட்ட வர முடியலப்பா. வெந்து போச்சுங்க. கேமரா வெந்து போச்சு. கேமராமேன் பார்த்து கேமரா கீழே போடுற போற. கை சூடு கை போனா பரவாயில்ல. தலைவாயிரம் நல்லா கறி வெந்துருச்சுப்பா. சோறு போட்டுக்கலாம். சோறு இல்லைங்க, அரிசிங்க. ஊற வச்ச அரிசி இப்போ அவ்வளோதான் போட்டேங்க. 2 கிலோ அரிசி ஜமா போட்டுதாங்க இருப்பா. அரிசி போட்டு கிண்டிடலாம். கொஞ்சம் லைட்டாக போய் கட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம மாஸ்க் அவ்வளோ போட்டாருப்பா. ஐ திங்க் நல்ல டேஸ்டா வரும்னு நினைக்கிறேங்க. பயங்கரமான பிரியாணி. என்ன பண்றாங்க? கேமராமேன் பைத்தியக்காராக்கா. தம் போட போறோம். தம் போடுறாங்க. வாழை இலை வச்சுட்டுங்க. பாரம்பரியமான வாழை இலை போட்டு தம் பண்றாங்க. தம் போடுற மேலே போட்டுருவோமா?
கறி கறி அடுப்பு கறி அதெல்லாம் மேல போடுறாங்க. சிக்கன் சவுண்ட் கேட்பாங்க. நல்ல அடிக்கா பா வேற லெவல் பாரம்பரியம். குளிர் காயலாங்க நைட்ல செஞ்சா குளிர் காயலாம். நம்ம நைட்ல செஞ்சா கேமராமேன் அடுப்புல போடுற கேமராவை பார்த்து பார்த்து மேல கீழே மேல அவ்வளவுதாங்க. ஜம்பு அப்பா ஆவி பறக்க மணக்குது பிரியாணி. மணமணக்கும் பிரியாணிங்க. வான்கோழி பிரியாணி கண்ணுக்கு எனக்கு தான்டா. யாருக்கு எனக்கா உனக்கான்னு பாத்துக்கலாம். இருப்பா கடைசியில சாப்பிட போறோம். அவ்வளவுதான் பிரியாணி ரெடிங்க. இப்ப வாழையில பரிமாறிடலாமா? அவ்வளவுதான் வாழையில போடுங்கப்பா. லெக் பீஸ் அடிச்சிட்டாங்க. சரி விடுங்க விடுங்க. இந்த வீடியோ ஐ திங்க் இந்த லெக் பீஸ் வந்து கட்டுறா 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 இல்ல நம்ம அப்புறமா கட்சிக்கலாம். வீடியோ முடிச்சு கட்சி சாப்பிடலாம். ஐ திங்க் இது வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெருப்பு மாடி கெத்து மாடி.